ஆதிபாரதி சீரியலில் ஆதியோட கம்பெனியை கைமாத்துறதுக்காக பவானி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த ஏற்பாட்டில் மித்ராவும் சுதாகரும் தந்திரமாக வந்து ஆதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதி, நாளைக்கு ஒரு கம்பெனி விஷயமா நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பார்த்தே ஆகணும். நீங்கள் அந்த கம்பெனிக்கு போயிட்டு வாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் போயே ஆகணும். நீங்கள் பார்த்து அதில் கையெழுத்து போட்டு ஓகே சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கம்பெனியை நம்ம வாங்குறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி மித்ரா அப்படி கோளார நடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த ஆதிகம், சரி மித்ரா நீ சொன்னால் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கமாக கூடவே பாரதியும் கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிறாங்க. பாரதிக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு நாள் இந்த மாதிரியெல்லாம் ஆதிக்கூட என்னை அனுப்பியே வைக்க மாட்டாங்க. இன்றைக்கி என்ன புதுசாக இருக்குது, எப்பவும் இல்லாமல் திருநாளா, இன்றைக்கி ஆதிக்கூட என்னை போயிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேறு எதுவும் தந்திரம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க பாரதி. என்ன இருந்தாலும் சரி, நம்ம கடவுள்கிட்ட பாரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் ஆதிக்கூட கிளம்ப வேண்டியதான்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் எதுக்காக மித்ராவும் சுதாகரும் ஒரு ஃபோன் வந்ததும் அவசரமாக எழுந்திரிச்சு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ அப்படியே பதுக்கிக்கிட்டு இருக்கிற புலி மாதிரி பதுங்கி பதுங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியலையா அப்படின்னு நினச்ச பாரதிக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆதிக்கூட கிளம்பலான்னு நினச்ச பாரதி கோயிலுக்கு போகிறாங்க. கடவுளே, எதுக்காக இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் ஆதியும் என்னையும் அனுப்பி வைக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எதுவாக இருந்தாலும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு திரும்புகிறாங்க பாரதி. அப்போது ஆதி கம்பெனியோட மேனேஜர் வந்து, எங்கள் முதலாளி வெளியூரில் இருக்கிறாரு, இத்தனை நாளாக இந்த கம்பெனியை விற்கிறதுக்கு சரியான இடைஞ்சலும் தடங்களும் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த கம்பெனியை விற்றாங்கன்னா எனக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டும் லாபமும் இருக்கும். அந்த லாபத்தை நான் எடுக்க போகிறேன். அதனால தான் சாமிக்கு வேறில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட பாரதி அப்படியே திரும்புகிறாங்க. ஆதியோட கம்பெனியை யார் மூலமாக விற்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. பாரதிக்கு டக்குன்னு புரியுது, ஆதியோட பழைய கம்பெனியை பற்றி நான் யோசிக்காமையே விட்டுட்டேன். ஏன் யோசிக்கலைன்னு எனக்கே ஒன்றும் புரியலையே. ஆனால் ஆதியும் அதை பற்றி யோசித்த மாதிரியும் தெரியல. அது என்னங்கிறது ஒன்றும் தெரியலையே. சரி, நம்ம எதுக்கும் போய் அந்த கம்பெனியில் விசாரித்து பார்த்தா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும். ஆதியோட பழைய கம்பெனியில் போய் என்ன எதுன்னு விவரத்தை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பாரதி ஆதி கம்பெனிக்கு போயிருக்காங்க. கம்பெனி வாசலில் உட்காந்துருக்கிற செக்யூரிட்டி புலம்பா தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்கிற 500 குடும்பம் இந்த நம்பித்தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆதியோ சாரும் சாரதாமாலும் இருக்கும்போது இந்த கம்பெனி எப்படி நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எவ்வளவு லாபத்தை அள்ளி கொடுத்தது. 500 குடும்பமும் இதை நம்பித்தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ என்னடான்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் இந்த கம்பெனியை விற்கிறதுன்னு இந்த கம்பெனி தலையில் கை வச்சுட்டாங்களே. இனிமேல் எல்லாரும் என்ன பண்ண போகிறோமோ தெரியல. லாபத்தை அள்ளி கொடுத்த கம்பெனியை ஏன் தான் இப்போ விற்க போகிறாங்களோ ஒன்றும் புரியலையேன்னு செக்யூரிட்டி புலம்பி தள்ளிக்கிட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு பாரதி வந்து செக்யூரிட்டியை பார்க்குறாங்க. பாரதி உள்ளே வரும்போதே, இந்த கம்பெனியில் ஆதியும் நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வேலை பார்த்தோம். ஆனால் இப்போ தான் ஆதி இது எல்லாமே எப்படி மறந்தார், அவர் வேறொரு உலகத்தில் இருக்கார். ஆனால் இது எப்படி மறந்தார் என்னன்னே தெரியல. சரி, என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலான்னு முத்தையா கிட்ட போய், நீங்கள் முத்தையா தானேன்னு கேட்குறாங்க. அப்போ அடாடா மேடம், என்னை மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களே, ரொம்ப நல்லதாக போச்சு. சரி மேடம், இப்போ தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சுதான்னு முத்தையா கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதும் அப்படியே சோகத்தில் நிற்கிறாரு முத்தையா. 6 வருஷமாக நீங்களும் ஆதி சார் எப்போ வருவீங்கன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் வந்திருக்கீங்க. இந்த கம்பெனியில் இருக்கிற 500 குடும்பமும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் மேடம். கரெக்டான நேரத்தில் கடவுள் மாதிரி வந்து நிற்கிறீங்க. இந்த கம்பெனியை விற்க வேண்டாம் மேடம்ங்கிறாங்க முத்தையா. இதை கேட்டது பாரதி துடிச்சு போகிறாங்க. என்ன முத்தையான்னு சொல்கிறீங்க, இந்த கம்பெனியை யார் வாங்க போகிறாங்கங்கிறாங்க. யார் வாங்க போகிறாங்கன்னால தெரியாது, ஆனால் ஆதி சார் தான் விற்க போகிறாங்கன்னு அவர் கையெழுத்தும் போட்டுட்டாருங்கிறாங்க. ஆதிக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்ததா விற்கிற போகிறது யாருன்னு தெரியலையே, யாராக இருக்கும் அப்படின்னு பாரதி யோசிச்சுட்டு இருக்கும்போது உள்ளே இருந்த ஒரு மேனேஜர் வராங்க. வந்ததும், வாங்க மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வரீங்க. ஆமாம், இந்த கம்பெனி எதுக்காக மேடம் விற்கிறீங்க, என்ன காரணம்னு தெரியல. ஆனால் நாங்கள் எல்லாரும் பதறி போய் துடிச்சு போயிருக்கோம். இந்த கம்பெனியை விற்காமல் இருந்தால் எங்கள் 500 குடும்பமும் பசியார எல்லாரும் நல்லபடியாக சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எங்கள் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆதி சார் இப்படி ஒரு முடிவு எடுத்தது எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க. ஆதி மித்ரா 2 பேரும் அமெரிக்காவில் வந்ததுலேருந்து இந்த கம்பெனியை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆனால் இதை பற்றி நானும் யோசிக்காமல் விட்டுட்டேன். நான் எப்படி இதை மறந்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஆதி இந்த கம்பெனியை பற்றி யோசித்த மாதிரியும் தெரியல. அவர் எப்படி இந்த கம்பெனியை விற்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கணும், அவர் எப்படி இந்த கையெழுத்து போட்டிருப்பாரு, ஒன்றும் புரியலையே. இது யார் விற்றுப்பா, யார் விற்கிற யோகத்தில் இருக்காங்க, ஒன்றும் புரியல. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க பாரதி. அப்போ அந்த வேலை செய்கிற ஸ்டாஃப் சொல்கிறாங்க, இதை பாருங்கள் மேடம், தயவு செய்து இந்த கம்பெனியை விற்க வேண்டாம்னு சொல்லுங்கள். லாபத்தில் தானே ஓடி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியை ஏன் மேடம் விற்கணும், விற்க வேண்டாம்னு சொல்லுங்க, ஆதிக்கிட்ட சொல்லுங்கிறாங்க. மேடம், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆதி சாரோட அப்பா காலத்தில் எங்கள் அப்பா வேலை பார்த்தாரு. இன்னைக்கு ஆதி சார்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் திடீர்னு ஆதி சாருக்கு உடம்பு சரியில்லாதனால வர முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எல்லாரும் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். தயவுசெய்து நீங்கள் சார்கிட்ட சொல்லுங்கிறாங்க. சரி, ஆதி கையெழுத்து போட்டால் தானே இதை விற்க முடியுங்கிறாங்க. ஆமாம், அதில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு ஆதி சார் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் விற்க முடியாது, வாங்குறவையிலும் வாங்க முடியாதுங்கிறாங்க. இது கேட்ட பாரதி அப்போ யோசிக்கிறாங்க, ஓ இப்படி ஒரு கதை இருக்கா, இதை பற்றி ஆதிக்கிட்டே விசாரிக்கலான்னு
போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வந்த வேகத்தில் புயல் மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ தவக்கலை பார்த்துட்டு, என்ன நீ வெளியில் ஏதோ அவசரமாக போனீங்க, இப்போ திரும்ப புயல் மாதிரி வந்து நிற்கிறீங்க, என்ன விஷயம், ஏதோ விவகாரம்னு நினைக்கிறேன், என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் யாருமே இல்லையான்னு கேட்குறாங்க. எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க, ஆதி சார் மட்டும் அவர் ரூமில் இருக்காங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நான் ஒரு ஃபோட்டோவை அனுப்புகிறேன், நீ இதை கொண்டுட்டு போய் ஆதிக்கிட்ட இந்த கம்பெனியை பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லு தவக்கலைங்கிறாங்க. இதை பற்றி என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலையே, என்னென்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ முதல்ல இந்த ஃபோட்டோவை மட்டும் கொண்டு போய் அவர்கிட்ட காட்டு, அவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து சொல்லுங்கிறாங்க பாரதி. இதை கேட்ட தவக்கலையும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்தது என்னது பெரிய கம்பெனியாக இருக்குது, சரி நான் இதை ஆதி சார்கிட்ட கொண்டு போய் காட்டுறேன், அண்ணா கிட்ட காட்டினா ஏதாவது தெரியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தவக்கலை அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஆதி ரூமுக்கு போகிறாங்க. தவக்கலை ஆதிக்கிட்ட கொண்டு போய் அந்த வீடியோவை காட்டுறாங்க. இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்காங்கிறாங்க. டே, இந்த மாதிரி நம்மளும் கட்டினா போதும் போடா, இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஆரம்பித்தா போதும் அப்படி இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அதை பற்றி எதுவுமே டீட்டெயிலாக சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் தவக்கலை சமாளிச்சுட்டு வர்றாங்க. டே தவக்கலை, இந்த மாதிரியெல்லாம் பேச சொல்லி உனக்கு யார்டா சொல்லி கொடுத்தா அப்படின்னு ஆதி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. அப்போ தவக்கலை வந்துட்டு பாரதி கிட்ட சொல்கிறாங்க, அந்த கம்பெனியை காட்டினேன், ஆனால் ஆதி அண்ணா அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது போல இருக்குங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா ஆதியை சுற்றி பெரிய சூழ்ச்சியே நடக்குதுல தவக்கலை, ஆதிக்கு தெரியாமையே ஆதியோட கம்பெனியை விற்க போகிறாங்கங்கிறாங்க. ஏதோ ஆதியோட கம்பெனியை விற்க போகிறாங்களா, யார் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறதுன்னு தவக்கலை அதிர்ச்சியாக கேட்குறாங்க. அப்படியே விற்றாலும் மித்ராவுக்கும் சுதாகருக்கும் தெரியாமல் விற்க முடியாதுனால அண்ணன் சொன்னாருங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இது ஆதியோட சொந்த கம்பெனிடா தவக்கலை, இதெல்லாம் புது விஷயம் கிடையாது. அவருக்கு மெமரி லாஸ் ஆன போது என்னை பற்றி மட்டும் விஷயம் கிடையாது, பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டாருடா தவக்கலை. நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்கும்போது எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குது. ஆதி அண்ணாவுக்கு இவ்வளோ பெரிய கம்பெனி இருந்துச்சா, நீங்கள் சொல்கிறத நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியலன்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க தவக்கலை. அவங்கள நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, ஆனால் நானும் இவ்வளவு நாளாக ஆதியோட கம்பெனியை பற்றி யோசிக்காமையே விட்டுட்டேன். ஆதி அமெரிக்கா போன போது எல்லாமே வித்துட்டு தான் நானும் கேள்விப்பட்டேன். அவரோட பிஸ்னஸ் பூரா அப்படியே தான் இருக்குது, இவ்வளோ பிஸ்னஸ் அவர் பேரில் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வருதுங்கிறாங்க பாரதி. என்னது முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதையாவெல்லாம் இருக்குது, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திடலாம், வாங்க நீ போய் அண்ணங்கிட்ட சொல்லலான்னு தவக்கலை கூப்பிடுறாங்க. இல்லை தவக்கலை, அப்படியெல்லாம் செய்ய முடியாது, ஆதி கையெழுத்து போட்டால் தானே கம்பெனியை விற்க முடியும், நான் வேறொரு ரூட்டில் ஆதியை கூட்டிகிட்டு போயிடுறேன்ட்டு பாரதி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன நடக்குது